செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். தென் அமெரிக்காவின் சிறிய நாடான வெனிசுலா மீது அறிவிக்கப்படாத போரை தொடுத்துள்ள அமெரிக்காவை மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா கண்டிக்காதது ஏன்? பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் வாய் திறக்காதது ஏன் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து 3 நாள் நடைபெற்ற இந்த குழு கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ராமகிருஷ்ணா பண்டா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன், கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் கூறுகையில், தென் அமெரிக்காவின் சிறிய நாடான வெனிசுலா மீது அமெரிக்கா அறிவிக்கப்படாத ஒரு போரை தொடுத்து அந்நாட்டு அதிபர் மற்றும் அவரது மனைவியை கைது செய்துள்ளதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு நாட்டின் இறையாண்மையை, சுதந்திரத்தை இப்படி உலகத்தில் அப்பட்டமாக மீறிய நாடு எதுவும் இல்லை. இதனை ஐக்கிய நாடுகள் சபை கண்டித்திருக்கிறது. உலகத்தில் பல நாடுகளும் இதனை கண்டித்திருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஏன் கண்டிக்கவில்லை? நாட்டின் பிரதமர் ஏன் வாய் திறக்கவில்லை? உள்துறை அமைச்சர் ஏன் வாய் திறக்கவில்லை? உலகத்திற்கே பஞ்சசீல கொள்கையை வகுத்தவர்கள் நாம். ஜவஹர்லால் நேரு அந்த பஞ்சசீல கொள்கையை வகுத்தார். அத்தகைய ஒரு நாடு ஏன் வாய் திறக்கவில்லை? பிரதமரும் அயல் உளவுத்துறை அமைச்சரும் வாய் திறந்து வெனிசுலாவுக்கு ஆதரவு கருத்தை தெரிவிக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது என அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கான கூட்டணியில் இடப்பெயர்வு குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் அரசியலாக மிகச் சரியான நிலைமையில் இருக்கிறோம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்ற துடிப்பில் இருக்கின்றோம். நாடும் நாடாளுமன்றமும் ஜனநாயகம்தான் எங்களுக்கு மிகவும் முக்கியம். இதை சிதைக்கின்ற பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். எத்தனை இடங்கள் யார் யார் என்கின்ற பொழுது, அந்த சூழல் வரும்பொழுது எங்களின் கட்சி ஜனநாயக முறைப்படி உரையாடல்கள் செய்து நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் என அவர் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்பொழுது எங்கள் கட்சியில் அது போன்ற ஒன்று என்ற நிலை இல்லை. அவ்வாறாக ஆட்சியில் பங்கு என்பது இந்திய அளவில் வந்தாலும் கூட கொள்கை அளவிலும் அதன் அடிப்படையிலும் தான் நாங்கள் பங்கேற்போம். இடங்களுக்காகவும் அமைச்சர் பதவிகளுக்காகவும் நாங்கள் ஒருபோதும் இடம் தருவதாக இல்லை. இடம் பெற்றதாகவும் வரலாறு இல்லை என அவர் பதிலளித்தார். கண்டிக்கிறது. ஒரு நாட்டின் இறையாண்மையை, ஒரு நாட்டின் சுதந்திரத்தை இப்படி உலகத்தில் அப்பட்டமாக மீறிய நாடு வேறொரும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை கண்டித்திருக்கிறது. உலகத்தின் பல நாடுகளும் இதை கண்டித்திருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஏன் கண்டிக்கவில்லை? நாட்டின் பிரதமர் ஏன் வாய் திறக்கவில்லை? உள்துறை அமைச்சர் ஏன் வாய் திறக்கவில்லை? உலகத்திற்கே பஞ்சசீல கொள்கையை வகுத்தவர்கள் நாம். ஜவஹர்லால் நேரு அந்த பஞ்சசீல கொள்கையை வகுத்தார். அத்தகைய ஒரு நாடு ஏன் வாய் திறக்கவில்லை? பிரதமரும் அயல் உறவுத்துறை அமைச்சரும் வாய் திறந்து வெனிசுலாவுக்கு ஆதரவு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இடப்பகிர்வு எந்த நிலைமையில் இல்லை, நாங்கள் அரசியலாக மிக சரியான நிலைமையில் இருக்கிறோம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற துடிப்பில் இருக்கிறோம். ஏன்னா நாடுதான் முக்கியம். நமக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்ட முறைமைகளும் முக்கியம், மக்களின் ஒற்றுமை முக்கியம். இதை சிதைக்கிற பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அரசியல் நிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எத்தனை இடங்கள், யார் யார், எந்த இடங்கள் என்பதை அந்த சூழல் வருகிற போது முறைப்படி எங்கள் கட்சிக்குள் ஜனநாயக முறைப்படி கலந்து பேசி உரையாடல் செய்து அந்த இடங்களை பற்றி உங்களுக்கு அறிவிப்போம். ஆட்சியில் பங்கு பற்றி இப்போது எங்கள் கட்சியில் அதுபோல ஒரு நிலை இல்லை. ஆட்சியில் பங்கேற்பதாக ஒரு நிலை இந்திய அளவில் வந்தாலும் கூட கொள்கை அளவில் தான், கொள்கை அடிப்படையில் தான் அதில் நாங்கள் பங்கேற்போம். அப்புறம் இடங்களுக்காகவோ அமைச்சர் பதவிகளுக்காகவோ ஒருபோதும் நாங்கள் இடம் பெறுவதாக இடம் பெற்றதாக வரலாறு இல்லை.